சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் பூஜை அறையில் தொடர்ந்து இந்த 3 விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பூஜை அறையில் ஒரு தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது என. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வீட்லேயுமே பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று. நம்ம எவ்வளோதான் கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம பூஜை அறையில் போய் அந்த தெய்வங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சாந்த நிலை வருவதும், நம்ம சந்தோஷம் இரட்டிப்பாகுவதையும் நம்ம கண் கூட உணர முடியும். அப்பேற்பட்ட பூஜை அறைகள் எப்போதும் கிழக்கு நோக்கி இருப்பது, வடக்கு நோக்கி இருப்பது ரொம்பவே நல்லது. ஒரு சில வீடுகளில் வேற வழியே இல்லாமல் தெற்கு பார்த்து பூஜை அறைகள் இருக்கும். அப்படி உங்கள் பூஜை அறை தெற்கு பார்த்து இருந்தாலுமே நீங்கள் தெற்கு முகம் பார்த்து ஒருபோதும் விளக்கு ஏற்றாதீர்கள். முதல்ல உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் அனைவருமே நிறை சொம்பு நீரோ அல்லது பஞ்ச பாத்திரத்தில் நீர் வச்சோ நம்ம வழிபாடு செய்வோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் 5, அதில் 4 விஷயங்கள் நம்ம பூஜை அறையில் இருக்குது. இல்லாத ஒரே விஷயம் அந்த நீர் தான். அதற்கு அதை பூர்த்தி செய்யும் விதமாக தான் நம்ம நிறை சொம்பு நீர்லையும் பஞ்ச பாத்திரத்துலையும் நம்ம நீர் வச்சு வழிபாடு செய்வோம். அது மட்டும் இல்லை, ஒரு தெய்வ சக்தி எளிமையாக ஊடுருவக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீர் தான். அதனால தான் நம்ம பூஜை அறையில் நீர் வைக்கும்போது அந்த நீர் உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றணும், அடுத்து செவ்வாய்க்கிழமை தாங்க விளக்கு ஏற்றுவோம், இடையிலலாம் ஏற்ற மாட்டோம், இல்லை இடையில நாங்கள் அசைவம் சாப்பிடும்போது நாங்கள் ஏற்ற மாட்டோம், மற்ற நாட்கள்லாம் ஏற்றுவோம். அப்படி நீங்கள் உங்கள் பூஜை அறைக்கு செல்லாவிட்டாலும் அந்த பூஜை பாத்திரத்தில் உள்ள நீர் எவ்வளோ தூரம் நீங்கள் வச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நீர் குறைஞ்சது அப்படின்னாலே நீங்கள் 100% தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கின் சுடர்கள் ரொம்ப பிரகாசமாக எரிவது, நல்ல வெள்ளை நிறத்தில் எரிவது. அது மட்டும் இல்லை, அந்த நிறத்தின் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாந்த நிலை வருவது, அந்த வெண்மை நிறம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருப்பது. இது அனைத்துமே உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்தி அந்த தீப ஒளியில் காட்சி அளிக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூடையே இருப்பாங்க ஒரு சிலர். நீங்கள் பூஜை செய்யும்போது அவர்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு உங்களால் பூஜை செய்ய முடியாமல் சிறு தடைகள் வரும். நல்லா சொந்தக்காரவங்க தான், ஆனாலும் தடைகள் வரும். இது போன்று நடந்தால் அவர்களுக்கு எண்ணம் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை உணர்த்துவதற்காகவே பூஜை செய்யும்போது அவர்களை உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு அனுப்பும். யாராவது 3வது நபரோ வந்திருக்கும் போது, இந்த பாருங்கப்பா, நான் நல்லா பூஜைலாம் பண்ணியிருக்கேன், நல்லா விளக்குலாம் ஏற்றுவாங்கப்பா, எங்கள் வீடு எப்போதுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு சிலரால் தொடர்ந்து வீட்டில் விளக்கே ஏற்ற முடியாது, பூஜை அறை பக்கமே போக முடியாத ஒரு சூழல்லாம் வரும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் கண்ணு பட்டு போச்சு. எப்போதுமே நம்ம வீட்டு பெரியவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. நம்ம கண் திருஷ்டிக்கு அப்படி ஒரு பாதிப்பு இருக்கின்றது. உங்க பூஜை அறையில தெய்வ சக்தி நிறைவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு ஒரு என்ன எப்படி சொல்றது, நமக்கு அந்த மனதில் நாட்டம் இல்லாமல் ஒரு உடல் உபாதைகள், உடல் அசதிகளை ஏற்படுத்திவிடும். அதனால இந்த மாதிரிலாம் யாராவது நீங்க பூஜை செய்யும்போது யாரோ வராங்க, இல்ல இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல கல்லுப்பு, மஞ்சள் அத நல்லா தொடச்சு விட்டு உங்க பூஜை அறை நீங்க அறையா வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஸ்லாப்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு கபோர்ட்ல வச்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு முன்னாடியும் சரி, அந்த பூஜை படங்களுக்கு மேல சும்மா மா இலையில கல்லுப்பு, மஞ்சள கரைச்சு அந்த கரைசல மா இலையில நல்லா தெளிச்சு விட்டு, அந்த உங்க பூஜை அறை இருக்கிற இடம் உங்க வீட்டை முழுவதுமாக தொடச்சு விட்டுருங்க. தொடச்சு விட்டுட்டு கண்டிப்பா ரொம்ப அசதியா தான் இருக்கும். அந்த அசதிய பார்க்காம வீட்ல விளக்கு ஏத்தி, வெண்கடுகு, குங்குலியம் சேர்த்து தூபம் ஃபுல்லா போடுங்க. உங்க வீட்டு வெளியில, உங்க வீட்டு ஒவ்வொரு மூலை முடுக்குலயும் வெண்கடுகு, குங்குலியம், பால் சாம்பிராணி 3யும் கலந்து சாம்பிராணி போடுங்க. போட்டுட்டு நைட்டு இரவு நேரத்துல உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தலை சுற்றி, சூடம் சுத்தி வெளில வச்சு ஏத்தி விட்டுருங்க. இத செஞ்சாலே போதும். கண்டிப்பா அந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது உங்களை நெருங்காது. உங்களுடைய பூஜைகளுக்கு எந்த ஒரு தடைகளும் வராது.
இப்போ 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பிரசாதங்கள் வைக்கும்போதோ, அல்லது ஏதேனும் நீங்க ஒரு பாலோ, இல்ல கற்கண்டோ சுவாமிக்கு வச்சு வழிபாடு செய்றீங்க. அந்த பிரசாதங்களை கருப்பு எறும்புகளோ, பல்லிகளோ வந்து உணவாக எடுத்துக்கொள்கின்றது அப்படின்னா, நீங்க 100% தெரிஞ்சுக்கோங்க, உங்க பூஜை அறையில தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில மயிலிறகு வச்சிருப்பாங்க. பொதுவாக மயிலிறகு இருந்தாலே அந்த இடத்துல பல்லி வாசம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, பூஜை அறையில நீங்க மயிலிறகு வச்சிருந்தாலும் அந்த இடத்துல பல்லி வரும். அப்படி வந்துச்சுன்னா, நீங்க உங்களுடைய தெய்வ சக்தி நிறைவாக உங்க வீட்ல இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, உங்க இல்லம் தேடி பறவைகள் வருவது, பசுக்கள் வருவது அனைத்துமே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்க பூஜை அறையிலும், உங்க வீட்லயும் தெரிகின்றது அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த குலதெய்வம் நமக நமகன்னு தொடர்ந்து கமெண்ட் செய்றவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.